लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரானதிருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2024-25 அனத்தியாயன காலத்தினுடைய 26வது நாள் பாசுர பதிவேற்றம். பிள்ளை பெருமாளையங்கார் அருளிய திருவேங்கட தந்தாதியினுடைய 23வது பாசுரத்தை இப்போது நாம் சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கடவாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய புற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திருவந்தாதி 100 கலித்துறையே. 23வது பாசுரம். வேதா வடம் அலை வெங்காலன் கையில் விடுவித்து என்னை மாதா வடம் அலை கொங்கை உண்ணாது அருள்மண் அளந்த பாதா வடம் அலை மேல் துயின்றாய் கடற்பார் மகட்கு நாதா வடமலையாய் அலர்மேல் மங்கை நாயகனே. பெருமாளுக்கு ஒரு சிறப்புண்டு. அலர்மேல் மங்கையை தன்னுள் வைத்துக் கொண்டிருப்பவன் அகலையில்லேன் என்று அலர்மேல் மங்கை உரையும் மார்பா என்பது ஆழ்வார்கள் வாக்கு. ஒரு நொடி பொழுது கூட அவனை விட்டு பிரியாமல் அவனுடைய வட்சஸ்தலத்தில் வீட்டிருக்கக்கூடிய பெருமாளுடைய தாயார் அலர்மேல் மங்கையினுடைய நாயகனே என்று சொல்லி விழித்துவிட்டு சொல்கிறார். மண்ணளந்த பாதா. முன்பொரு காலத்திலே வாமனனாய் வந்து பின்னர் மூவுலகங்களையும் மகாபலி சக்கரவர்த்தியிடம் இறந்து முழுவதுமாய் அளந்த பாதத்திற்குரியவனே. வடம் அலைமேல் துயின்றாய். வடம் என்பது இங்கே குறிப்பது 3 இடங்களிலே வடம் என்று வருகிறது. முதல்ல வேதா வடமலை வெங்காலன் வருது. 2வது வரியில் மாதா வடமலை கொங்கை உண்ணாதுன்னு வருது. 3வதுல வரவாத பாதா வடமலை மேல் துயின்றாய் என்று. பாதா என்பது மூவடி அளந்தவனை பற்றிய பாதத்தை சொல்லிவிட்டு வடம் என்றால் இந்த இடத்திலே ஆலமரத்தினுடைய இலையை குறிக்கிறது. ஆளிலை மேல் ஒரு பாலகனாய் என்று சொல்லுவோம் அல்லவா. ஒரு பிரளய காலத்திலே ஆளிலை மீது ஒரு பாலகனாய் துயின்றவன். ஒரு பிரளயம் முழுவதும் தன்னுடைய திருவயிற்றுக்குள் வைத்திருந்து காத்து ரட்சித்து பின்னர் விடுவித்தவன். அப்படி இருக்கக்கூடிய பெருமாளே. கடற்பார் மக்கட்கு நாயகனே என்றால் கடல் சூழ்ந்த நில உலகின் அதிதேவதியான பூமி பிராட்டிக்கு தாயான பூமி பிராட்டியுடைய நாயகன் திருவேங்கடத்திலே இருக்கிறவனே. அலர்மேல் மங்கையுடைய நாயகனே. நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் வேதம் வேதா அடம் வலை வடமலை வெங்கால் என்றால் யமனுடைய பாசக்கயிற்றிலிருந்து என்னை காப்பா. வடம் என்பது பாசக்கயிற்றை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. வேதா என்றால் பிரம்மனுடைய கொடுக்கக்கூடிய சொர்க்காதி லோகங்களும் எனக்கு வேண்டாம். யமனிடம் அவகப்பட்டு நரகமும் எனக்கு வேண்டாம். எப்படி எங்களை பிரம்மாவிடமிருந்தும் யமனிடமிருந்து காத்து ரட்சிக்கக்கூடியவனே. பிரம்மாவிடம் கர்ம வினைகளின் வசதாக மீண்டும் என்னை பிறப்பெடுத்து ஒரு மாதாவிடம் பால் குடிக்கக்கூடிய நிலையினை உருவாக்காதே. எனக்கு மீண்டும் ஒரு பிறவி எடுத்து பிறவி என்கிற துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். பிரம்மனது கைவசத்தினின்று விடுவித்து ஆளாவது, பிறப்பு துன்பம் இல்லாதபடி செய்வது. அதனால் நான் மற்றொரு பிறப்பு எடுத்து ஒரு தாயினுடைய முறையிலே பால் குடிக்காமல் போவது. யமனுடைய கையிலிருந்து விடுவித்தால் நரகத்திலிருந்து என்னை விடுவிப்பது. வடம் என்பதற்கு கயிற்று வடிவான எமது ஆயுதம் என்று சொல்லுகிறார்கள். இங்கே வடம் என்கிற வார்த்தைக்கு ஆயுதம் என்கிற பொருள் உண்டு. எவனுடைய ஆயுதம் பிறப்பு அறுப்பது என்று உண்டு, ஆளிலை என்று உண்டு. 3 பொருள்களால் ஒரே வார்த்தைக்கு 3 அர்த்தங்களை கொண்டு சொல்லப்பட்ட பாசுரம் இந்த பாசுரம். பிரம்மனுடைய
பிரம்மனால் படைக்கப்படாமல் இருந்த வேண்டும். பிரம்மனால் படைக்கப்பட்டால் மீண்டும் ஒரு தாயினுடைய பாலை குடிக்குமாறு ஆகிவிட வேண்டும். அப்படி இருக்கக்கூடாது. யமனுடைய பாசத்திலிருந்து விடுபட வேண்டும். நரகம் என்கிற வேதனையை நான் அனுபவிக்கக்கூடாது. நீ யார் தெரியுமா? கடல் முழுதும் உலகம் சூழ்ந்த கடல் எல்லாம் யாருக்கு அதிபதியாக இருக்கிறாயோ அந்த கடலுக்கு அதிதேவதியாக இருக்கக்கூடியவளாக நிலமகளுடைய நாயகன். நீயே வேங்கடமலையிலே இருக்கிறாய். நீ அலர்மேல் மங்கையுடைய நாயகனாக இருக்கக்கூடியவனே, எனக்கு பிறப்பு இறப்பு என்கிற துக்கங்கள் இருந்து எனக்கு விடுதலை தா என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். வேதா வடமலை வெங்காலன் கையில் விடுவித்து என்னை மாதா வடமலை கொங்கை உண்ணாது அருள் மண்ணளந்த பாதா வடமலை மேல் துயின்றாய் கடற்பார் மகட்கு நாதா வடமலையாய் அலர்மேல் மங்கை நாயகனே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அபியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமியத்தத் சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கால் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா